பிடிக்காதவர்களை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிடிக்காதவங்கள நேசிக்காதீங்க, அது ஆபத்தானது. பிடித்தவங்கள மட்டும்தான் நேசிக்கணும். அதுக்கு தானே பிடித்தவங்கன்னு இருக்காங்க. எதுக்கு பிடிக்காதவங்க பிடித்தவங்கன்னு நாம் வேறுபடுத்தி பார்க்குறோம்? பிடித்தவங்கள தான் நம்மளால் நேசிக்க முடியும். அதுக்கு தானே பிடித்தவங்கன்னு சொல்கிறோம். பிடிக்காதவங்களையும் உங்களால் நேசிக்க முடியும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்கிற வேறுபாடு நமக்கு எதுக்கு? அதனால் பிடிக்காதவங்கள வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் பிடித்தவர்களோட அருமை நமக்கு தெரியும். பிடித்தவர்களை அப்போ தான் பிடித்தவர்களை நேசிக்க முடியும். பிடிக்காதவங்கள வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது வெறுப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி திட்டுறது, அவமானப்படுத்துறது, அடிதடியில் அது மாதிரி பண்ணக்கூடாது. பிடிக்காதவங்ககிட்டையும் அமைதியாக அவரிடம் சில நாகரிகமாக சில வார்த்தைகள் பேசிவிட்டு அத்தோடு விலகி கொள்ள வேண்டும், விலகி இருக்க வேண்டும். பிடிக்காதவர்களிடமிருந்து விலகி தான் இருக்க வேண்டும். பிடிக்காதவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது, நெருக்கமாக இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட அதுக்காக சண்டையும் போடக்கூடாது. நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது, பிடிக்காதவங்க கூட நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சண்டையும் போடக்கூடாது. அவங்ககிட்டையும் ஒரு நாகரிகமாக பழகி. ஏன்னா பிடிக்கலைங்கிறது இயற்கையான உணர்ச்சி, அது எல்லாத்துக்கும் இருக்கும். நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா நம்மளையும் 4 பேர்த்துக்கு பிடிக்காது, அது இயற்கையான உணர்ச்சி. அதுக்காக நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. பிடிக்காதவங்கள நீங்கள் பார்க்காதீங்க, பிடிக்காதவங்ககிட்ட அதிகமாக பேசாதீங்க, பிடிக்காதவங்ககிட்ட நெருங்கி பழகாதீங்க. பிடிக்காதவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், அதை எப்போவுமே பாதுகாக்கணும். அந்த வெறுப்பை என்றைக்குமே பாதுகாக்கணும். அதை என்றைக்குமே மாற்ற நினைக்காதீங்க. எல்லாரையும் நேசிக்கணும்னு நினைக்காதீங்க, அது ஆபத்தானது. உணர்வுகள் கெட்டு போயிடும். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த உணர்வு வேறுபாட்டை நாம் கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். அது உனக்கு கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது கூட எனக்கு தெரியலை அப்படின்னா உன் உணர்ச்சிகள் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பிடிக்காத சிலர் சொல்லுவோம், பிடிக்காத மனைவி, பிடிக்காத கணவன், அவங்க பிடிக்காத கணவன் கூட வாழ்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பிடிக்காத மனைவி கூட வாழ்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பிடிக்காத சாப்பாடாக சாப்பிடுவாங்க. எனக்கு எந்த உணவு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட தெரில, எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உணர்ச்சிகள் கெட்டுப்போச்சு. ஏன்னா பிடிக்கலைன்னா அதை நீ சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு பிடிக்காத உணவுகளை சாப்பிடவே முடியாது. ஆனால் நீ சாப்பிட்றன்னா எந்த அளவுக்கு உன் உணர்ச்சி கெட்டு போயிருக்கு. பிடிக்காதவர்களோடு நெருங்கி பழகக்கூடாது, அதுக்காக சண்டையும் போடக்கூடாது. பிடிக்காதவர்களிடம் ஒரு வெறுப்பு ஏற்படும், பிடித்தவங்க மேலே தான் நமக்கு ஒரு பாசம் ஏற்படும். பிடிக்காதவர்கள் மீது ஏற்படுகிற வெறுப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த எப்படி பிடித்தவங்க மேலே உள்ள பாசத்தை நம்ம பாதுகாக்கிறோம், பிடித்தவங்க மேலே உள்ள ஒரு பாசத்தை, அன்பை நம்ம பாதுகாக்கிறோம்ல, ஒரு மரியாதையை, அந்த உறவை நம்ம பாதுகாக்கிறோம்ல, அதே மாதிரி பிடிக்காதவங்க மேலே உள்ள அந்த வெறுப்பை நீ பாதுகாக்கணும். அது ஒரு தைரியம். நீ பிடிக்காதவங்களையும் நீ நேசிக்கிற அப்படின்னா நீ பயப்படுற. ஏன்னா பிடிக்காதவர்கள் மீது அந்த வெறுப்பு அந்த பிடிக்காதவர்கள் மீது வெறுப்பு ஏற்படுதில்ல. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதை ஒருவேளை நம்ம வெளிப்படுத்தி அது எங்கே சண்டையாக மாறிடுமோ, பிடிக்காதவங்க நம்மளை நம்மக்கிட்ட சண்டை போட்டுருவாங்களோ, அதனால் அவங்ககிட்ட பிடிச்சவங்க மாதிரி நம்ம நாடகம் ஆடுறோம். பிடிக்காதவங்கள ஏன் நேசிக்கிறாங்க? ஒரு மனைவி தனது கணவனை அவளுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் அந்த கணவனை அவள் பிடிச்ச மாதிரி நடிக்கிறா. ஏன் நடிக்கிறா? பயம். எங்கே பிடிக்கலன்னு சொன்னால் அவன் நம்மளை விட்டு விலகிடுவான், அதில் விரட்டி விட்டுருவான், அப்புறம் நடுத்தருக்கு வரணும், பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படுற. அப்போ கோழைத்தனம். நீ உனக்கு பிடிக்கலையா, அவனை விட்டு வெளியில் வந்துரு, அதான் தைரியம். அவன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்கலையா, வெளியில் வந்துரு, அதான் தைரியம். இல்லைன்னா நீ கோழையாயிடுவ. பிடிக்காதவங்கள நேசித்தா அது ஒரு கோழைத்தனம், பயந்தாங்குழித்தனம். நோய் வந்துடும், தைரியமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பிடிக்காதவங்கள நீ நேசிச்சேன்னா உனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, பயம்தான் உனக்கு அதிகரிக்கும். மனசில் வெறுப்பு தான் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். பிடிக்காதவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். அப்படி வெறுப்பு இருக்கும்போது பிடிக்காதவங்க கூட போய் நீ பழகிறன்னு வச்சுக்கோ, அன்பு செலுத்துறன்னு வச்சுக்கோ, இன்னும் அந்த வெறுப்பு தான் அதிகமாகும். அந்த வெறுப்பு மாறிடும் அப்படின்னு நினைக்காத. பிடிக்காதவங்க மேலே உள்ள வெறுப்பை நீ மாற்றணுங்கிறக்காக பிடிக்காதவங்கள போய் நீ நேசிச்சேன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த வெறுப்பு தான் அதிகமாகும். சிலர் என்ன பண்ணுவாங்க, பிடிக்கலை அப்படிங்கிறக்காக அவங்கள நேசித்து பழகுவாங்க. இப்போ ஒருத்தன் சொல்லுவான், கல்யாணம் பண்ணும்போது ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவான். உடனே அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க, போக போக எல்லாம் மாறிடும், பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்காதவங்ககிட்ட அன்பு செலுத்தினா அவங்க நமக்கு பிடிச்சவங்களாக மாற மாட்டாங்க, இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகும். பிடிச்சவங்ககிட்ட அன்பு செலுத்தினா தான் அந்த அன்பு இன்னும் அதிகமாகும்.
அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து அப்பா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல. அப்போ அந்த அப்பா அம்மாகிட்ட சொல்லுவா, எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, அதெல்லாம் போக போக சரியாயிடுமா, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீ கல்யாணம் பண்ணால் இன்னும் வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகும், சண்டைகள் தான் அதிகமாகும். அப்போது ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. ஏன் வந்து நம்ம புருஷன் மேலே நமக்கு வெறுப்பு அதிகமாகுது அப்படின்னு தெரியாது. காரணம் பிடிக்கலைங்கிறது இயற்கையான உணர்ச்சி, அதை மாற்றவே முடியாது. அதனால் அதை மாற்றணும்னு நினைக்கிறதுக்காக பிடிக்காதவங்களையும் போய் நேசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். அதனால் உனக்கு தைரியம் குறைஞ்சிரும். பிடிக்காதவங்களை நேசித்தா தைரியம் குறைஞ்சிரும். பிடிக்காதவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்கும், அந்த வெறுப்பை பாதுகாக்கணும். அந்த வெறுப்பு என்றைக்குமே மாறாமல் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி பிடிச்சவங்க மேலே நமக்கு ஒரு பாசம் இருக்கும், அந்த பாசம் என்றைக்குமே மாறாமல், அந்த அன்பு என்றைக்குமே மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப காரணமாக இருக்கும். நீங்கள் பிடிக்காதவங்களை நேசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிக்காத கணவனை நேசிக்கிறது, பிடிக்காத கணவனோட வாழ்வது, பிடிக்காத மனைவியோடு வாழ்வது, இதெல்லாம் வந்து பிடிக்காத உறவினர்களோடு நெருங்கி பழகுவது, பிடிக்காத நண்பர்களோடு பிடிக்கலைன்னா அவங்க நண்பரே கிடையாது. அப்போ அவங்களையெல்லாம் நீங்கள் நண்பர்களாக மாற்ற முயற்சி பண்ணுவது, அதெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா நோயை வரவழைச்சிடும். நீங்கள் பயந்தாங்கொல்லி ஆகிடுவீங்க, நீங்கள் கோழை ஆகிடுவீங்க, தைரியத்தை இழந்துருவீங்க, அப்புறம் நோய் வந்துடும். அதுக்கு இப்போ தண்டனை தான். அதனால் தைரியமாக இருக்கணும். அப்படின்னா என்றைக்குமே பிடித்தவர்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. பிடித்தவர்களில் யார் நல்லவர்கள், யார் நேர்மையானவர்கள், பிடித்தவங்க எல்லாத்தையும் உங்களை பக்கத்தில் சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட நேர்மை இருக்காது. அதனால் நேர்மை இல்லைனாலும், ஆனால் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்மை இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்க தான், ஆனால் அவங்ககிட்ட நேர்மை இல்லைன்னா அவங்கள கிட்ட சேர்த்துக்காதீங்க. பிடிச்சிருக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் நல்ல பண்புகளும் அவங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒருத்தரை கிட்ட சேர்த்துக்கணும், ஒருத்தர்கிட்ட பழகணும். பிடிச்சிருந்தால் மட்டுமே பழகக்கூடாது. இப்போ சில பொண்ணுங்களுக்கு ரவுடிகளை தான் பிடிக்கும், அந்த மாதிரி பழகக்கூடாது. கடைசியில் பார்த்தா அவன் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிப்பான், ஒழுங்காகவே குடும்பம் நடத்த மாட்டான், அப்புறம் கடந்து அந்த பொண்ணை அழுதுட்டு அடப்பான். அது பிடிச்சிருந்தா மட்டும் போதாது. அது காரணமே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, வெறும் பிடிச்சிருந்தா மட்டும் போதும், அவன் என்னவா இருந்தால், குடியாக இருந்தால் பரவாயில்ல, திருடனாக இருந்தால் பரவாயில்ல, ரவுடியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பிடிச்சிருக்கவும் செய்யணும், அப்புறம் நல்ல பண்புகளும் இருக்கணும் இந்த உலகத்தில். அப்போ தான் நீ அவங்ககிட்ட பழகணும். பிடிக்கவே இல்லைன்னா அவங்ககிட்ட நல்ல பண்பு இருந்தாலும் அவங்ககிட்ட பழகாத. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா, அவர்கிட்ட நல்ல பண்பு இல்லைன்னா கூட அவங்ககிட்ட அதாவது நல்ல பண்பு இருந்தாலும் அவங்ககிட்ட பழகாத. ஒருத்தர் உனக்கு பிடிக்கவே இல்லை, அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அவர்கிட்ட பழகாத. நிறைய நல்ல பண்புகள் இருக்குது, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார், ஆனால் பிடிக்கல எனக்கு அவரை அப்படின்னா நீ அவர்கிட்ட பழகாத. ஒரு பொண்ணு உனக்கு ரொம்ப அழகாக இருக்கா, ஆனால் என்னை அவளை பிடிக்கவே இல்லை, என்னால் எனக்கு அழகாக இருந்தால் பிடிச்சிருமா, பிடிச்சிருந்தா தான் அழகாகவே தெரியும் முதல்ல. இப்போ வந்து நடிகைகள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நடிகர்கள் அழகாக தான் இருக்காங்க, எல்லாருக்கும் பிடிக்காதுல்ல. ஒரு சில நடிகைகள் தான் நமக்கு பிடிக்கும், சில நடிகைகள் பிடிக்காது, ஆனால் அவங்க அழகாக தான் இருப்பாங்க. நடிகர்களும் பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களும் நல்லா தான் இருப்பாங்க, இந்த கதாநாயகர்களாக நடிக்கிறவங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் சிலரை மட்டும்தான் நமக்கு பிடிக்கும், சிலரை பிடிக்கவே பிடிக்காது. அதனால் வந்து அழகு இருக்கலாம், நல்ல பண்பு இருக்கலாம், ஆனால் பிடிக்கலை, நல்ல பணம் இருக்கலாம், பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட பழகாத, நெருங்கி பழகாத. பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி, அழகு இருந்தாலும் சரி, நல்ல பண்பு இருந்தாலும் சரி, அவங்க ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, திறமையானவர்களாக இருந்தாலும் சரி, போய் பழகாத, நெருங்கி பழகாத. பிடிக்கலைன்னாக்கா. பிடிச்சிருந்துன்னா அவங்ககிட்ட கெட்ட பழக்கம் இருந்தாலும் பழகிடலாமா, பிடிச்சிருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல பண்பு இருக்கணும். அதனால் பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம நல்ல பண்புகளை எதிர்பார்க்க வேண்டும். நல்ல பண்புகளை பிடிக்காதவங்ககிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காத, அவங்ககிட்டேருந்து விலகிடு. அவங்ககிட்ட என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்ககிட்டேருந்து நீ விலகிடு. ஏன்னா பிடிச்சவங்ககிட்ட இருக்கிற வெறுப்பு இருக்குல்ல, அதை பாதுகாக்கணும். அது ஒரு சொத்து, அதுதான் வந்து மிகப்பெரிய பலம். பிடிக்காதவங்க மீது இருக்கிற நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குது பாருங்கள், அதை பாதுகாக்கணும். அதுதான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். பிடிக்காதவங்கள பார்த்து நீங்கள் அன்பு செலுத்துறீங்கன்னா, பிடிக்காதவங்கள பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறீங்க அப்படின்னா, பிடிச்சவங்கள பார்த்து பரிதாபப்படுங்க. நீங்கள் பரிதாபப்படுறது கூட பிடிச்சவங்களா பார்த்து பரிதாபப்படுங்க. பிடிக்காதவங்கள பார்த்து பரிதாபப்படாதீங்க. அது வந்து உள்நோக்கம் இருக்கும். அந்த மாதிரி பிடிக்காதவங்கள பார்த்து பரிதாபப்படுறதுங்கிறது கூட ஒரு உள்நோக்கமாக கூட இருக்கும். அவங்கள பயன்படுத்தி எதையாவது, இப்போ ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை அந்த ஆணுக்கு பிடிக்கவே இல்லை,
அப்போ அந்த ஆண் வந்து அந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்படுறான் அப்படின்னா, ஒருவேளை பரிதாபப்பட்டு அந்த பெண்ணிடமிருந்து அந்த பரிதாபத்தை சம்பாதித்து ஏதாவது ஒரு பாலியல் உறவுக்கு அவளை பயன்படுத்திக்கலாம், உடல் உறவுக்கு பயன்படுத்திக்கலாம். காமம் தானே, பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, உடல் உறவாக வச்சுக்கலாமே. அதுக்காக அதை உள்நோக்கமாக வச்சுக்கிட்டு அந்த பிடிக்காத அந்த பெண்ணிடம் இவன் பரிதாபத்தை காட்டுவான், அன்பு செலுத்துகிற மாதிரி நடிப்பான். அப்போ இவன் வந்து பலவீனமாகிடுவான், பெண்களுக்கு அந்த உடல் உறவுக்கு பலவீனமாகிடுவான். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் பிடிக்காதவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிடிக்காதவங்க மேலே இருக்கிற வெறுப்பு இருக்குல்ல, அதை என்றைக்குமே பாதுகாக்கணும். பிடிக்காதவங்ககிட்ட நட்பு பாராட்டாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து உறவு முறை அடிப்படையாக, இது தொழில் செய்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், பிடிக்காதவங்களாக இருக்கலாம். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. அங்கே வந்து யார்கிட்டையும் நீங்கள் வந்து அன்பும் பாராட்டாதீங்க. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல உறவு முறைக்கு இடமே கிடையாது, அன்பு பாசத்துக்கு இடமே கிடையாது. அதனால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கிற அந்த வேறுபாடெல்லாம் தொழில் செய்கிற இடத்துல பார்க்காதீங்க. தொழில் செய்கிற இடத்துல எல்லாருமே உங்களுக்கு ஒன்றா தான் தெரியணும். எல்லாருமே உங்களுக்கு வந்து அந்நியர்களாகத்தான் தெரியணும். தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசம் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தொழில் செய்கிற இடத்துல பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழே உள்ளவங்க ஒழுங்காக மரியாதையாக அவங்ககிட்ட பழகணும், அவ்வளோதான். தொழில் செய்கிற இடத்துல பகிர்ந்தே உண்ணக்கூடாது. அதனால தான் தொழில் செய்கிற இடத்துல பகிர்ந்தே உண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே உறவுமுறை ஏற்பட்டுரும். உறவுமுறை ஏற்பட்டுன்னா இந்த மாதிரி பிரச்சனை. அதனால் நான் சொல்கிற அந்த பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இந்த பிடிக்காதவங்க மேலே இருக்கிற அந்த வெறுப்பை பாதுகாக்கணும். இதெல்லாம் எங்கே, இந்த தொழில் செய்கிற இடத்த விட்டுட்டு நீ வெளியே வீட்டுக்கெல்லாம் வரல, வீட்டுக்கு வந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும்போது உறவுமுறை அடிப்படையாக கொண்ட விதிமுறை இது. தொழில் சார்ந்த உறவுமுறைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது.